அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வகுப்பு எதுக்காண்டி அப்படின்ட்டு நம்ம போன வகுப்பில் பார்த்தது அதோட கண்டினியூஷனாக நம்ம பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். அறிவு தேடல் வகுப்பு இல்லை, வாழ்வியல் மாற்றத்தை தரக்கூடிய வகுப்பு. குரான் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும், அதாவது ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தி சக்ஸஸ் ஆக்கி காட்டின புத்தகம் இது. யாரை மூணாவது பாயிண்ட் என்னென்னா, யாரை மாற்றோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யார் அல்லாஹ்வின் அச்சத்தால் கண்ணீர் வடிக்கிறார்களோ அவங்களுக்கு இது மாற்றத்தை கண்டிப்பாக தரும். 4வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இறுகிய உள்ளம் கண்டிப்பாக மாற்றம் காணாது. அதாவது 1வது என்ன அப்படின்னா, இந்த வகுப்புக்குள்ளே இப்போ இன்ஷால்லாம் நம்ம போகலாம். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் இது நம்ம 4 பாயிண்டாக நம்ம சுருக்கலாம். அதில் ஒன்று என்னன்னு பார்த்தாக்கா, நம்முடைய இந்த வகுப்பு அறிவு தேடலுக்கான வகுப்பு இல்லை, வாழ்வியல் மாற்றத்துக்கான வகுப்பு. இதன் முதல் செய்தியை நம்ம பார்த்தோம். வெறுமனே அறிவாளியாக ஆக்கிறதுக்கு நம்ம இந்த கிளாஸில் கண்டிப்பாக இணைஞ்சிடல. குரான் சொல்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம கண்டிப்பாக இந்த வகுப்பில் இல்லை. நம்முடைய வாழ்வியல் வாழ்வை வாழ்வியல் மாற்றுவதற்கான வகுப்பு இன்ஷா அல்லாஹ். நம்ம முதல்ல பார்த்தோம். 2வது என்ன பார்த்தோம் அப்படின்னா, குரான் என்பது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும், நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டு, நம்முடைய எல்லா விதத்துலேயும் கையை பிடிச்சி அழைச்சி கண்டிப்பாக செல்லும். நம்ம கவலையாக இருக்கிறது நமக்கு ஆறுதல் தரும். நம்ம தேக்கி இருக்கிற பொழுது அதை உடைச்சிட்டு வெளியே வர்றது எப்படி அப்படிங்கிற வழியை நமக்கு சொல்லித்தரும். அப்படி சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் வெறும் தியரியாக அல்ல, ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தி காட்டப்பட்ட சக்ஸஸ்ஃபுல் மாடல் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். இது எல்லாத்தையுமே செஞ்சு காட்டியாச்சு. சும்மா வள்ளுவர் சொன்ன மாதிரி வெறும் திருக்குறளாக அப்படின்னு பார்த்தோம்னா இது கிடையாது. எத்தனையோ நீதி போதனைகள் புத்தகங்கள் மாதிரியும் இது இல்லை. புத்தகங்கள் புத்தகங்கள் உங்களை அறிவாக எழுதி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன அறிவுக்கு எட்டுனதோ அதை எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் செஞ்சாங்க, நடைமுறைப்படுத்தி பார்த்தாங்க அப்படின்னா அது கேள்விக்குரியது தான். ஆனால் இந்த குரானுங்கிறது அப்படி கிடையாது. இதை லட்சக்கணக்கான கோடான கோடி பேர் இதை உருவாக்கி அதில் சொன்னது மாதிரி இதுதான் அப்படிங்கிறத உண்மையை காட்டிட்டு நமக்கு போயிருக்காங்க. அதோட நன்மைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இப்பயுமே. இது சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராக்டிக்கலாக நிரூபிக்கப்பட்ட ஒரு புத்தகமாகும். 3வது செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த திருக்குரான் யாரை மாற்றுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திருக்குரான் யாரை உலுக்குகிறதோ, திருக்குரானால் யார் உலுக்கப்படுகிறார்களோ, அதனுடைய வசனங்களின் செறிவுகளை பார்க்கிற பொழுது யார் கண்களில் கண்ணீர் வடிக்கிறார்களோ, யாருடைய உள்ளம் சிலிர்க்கப்படுகிறதோ, அந்த மாதிரியான நிலையில் யார் குரானை அணுகுகிறாங்களோ அவங்களுக்கு தான் குரான் வழிகாட்டி இருக்கும், அவங்கள தான் குரான் மாற்றி இருக்கும். அவங்களுடைய வாழ்வில் தலையில் புரட்டி போடுறத நம்ம பார்த்தோம். 3வதாக இந்த செய்தியை நம்ம பார்த்தோம். 4வது என்ன அப்படிங்கிறத பார்த்தா, உழுக்கப்படுகிற பட்டியலில் யார் இருக்கிறாங்க, யார் இல்லை அப்படின்னா, யாருடைய உள்ளம் இறுகி இருக்கிறதோ, அவர்கள் திருக்குரானால் உழுக்கப்படுவதில்லையோ, யாருடைய உள்ளம் அப்படியே இறுகி போய் கரண்டி திட்டி போய் இருக்கிறதோ, அவங்க குரானை படித்தாலும் சரி, எதை படித்தாலும் குரானை படித்ததில் வேறு எதை படிக்கிற விஷயம் இல்லை. குரானை காட்டிலும் வேறு எதை படித்தாலுமே அவங்களுக்கு எதுவும் அவங்க மனசு இலக போகிறது இல்லை. உலகத்தில் எவ்வளவோ புத்தகங்கள் இருக்குது, அதெல்லாம் குரான் மாற்றுவதை போல் கண்டிப்பாக மாற்றாது.
இந்த 4 விஷயங்களை தான் நம்ம பார்த்தோம். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த குரானால் யாருடைய உள்ளம் இலகுதோ அவங்க தான் கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றத்தை உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா 29ல் 22வது வசனமாக அல்லாஹ் சொல்கிறான், எவருடைய உள்ளம் அல்லாஹ்வின் நினைவு கூறுவதை விட்டும் இறுகி போய் விட்டதோ அவர்களுக்கு கேடுதான். அல்லாஹ் நினைவு கூற முடியாமல், அல்லாஹ் நினைவு கூறுவது ஒரு ஈடுபாடு இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. உலகத்தில் சம்பாதிக்கணும், மீன் கேலிகள், படம் பார்க்குறது, பாட்டு கேட்குறது, மற்ற பொழுதுபோக்குகளில் ஈடுபடுறது, நல்லா சாப்பிடணும், அதில் எல்லாம் மனசு ரொம்ப இலகுவாக இருக்கும். அந்த இன்பம் அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு இன்பத்தை கொடுக்கும். அந்த கடைக்கு போய் சாப்பிட்லாம், நம்ம இந்த ஊரில் போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்க உள்ளத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை, இறைவனுடைய நினைப்பை பற்றி யோசிக்கிற பொழுது இறை நினைவு பெரிய உள்ளத்தில் எவ்விதமான சலனத்தையும் ஏற்படுத்தாமல் இறுகி போய் கிடக்கிறது அவங்களுக்கு கேடு தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இவங்க தான் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு பிறகு பாறையை போல அல்லது அதைவிட பாறையை மாதிரி கிடைக்கிறதா, பாறையை விட கிடைக்கிறது சொல்லிட்டு இன்னும் விவரிக்கிறான். பாறையில் கூட சில பாறைகளில் தண்ணி ஓடுது, சிலது உடச்சிட்டு ஆமாம் அப்படியே பீறிட்டு தண்ணி வெளியே வருது, ஆறாக ஓடுது. பாறையில் கூட பல மாதிரி இருக்குது. பாறை கூட அல்லாஹ்வுடைய அச்சத்தில் உருண்டு உழுவுது. பாறைகள் கூட அப்படி எல்லாம் இருக்குது. ஆனால் அது கூட இல்லாமல் உங்களில் இருக்கிற மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறான் அல்லாஹ். இப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால், இத்தனை பெரிய ஆச்சரியம் நிகழ்ந்ததற்கு பிறகு, அத்தாட்சிகள் காட்டப்பட்டதுக்கு பிறகு உள்ளம் உழுக்கப்பட காரணம் என்ன, உள்ளே இறங்கி கிடக்கிறது, உள்ளே இறுகி கிடக்கிறதுனால இவ்வளவு பெரிய அத்தாட்சி அவனுக்கு பயன் தரலை. எனவே உள்ளம் இறுகி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அல்லாஹ்வின் நினைவால் அவனுடைய உள்ளம் தெளிவு பெறாது. அவன் குரானை ஓதும் பொழுது அவனுக்கு எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. அந்த அப்பேற்பட்ட பாறை கூட இலகுது. ஆனால் இந்த மனிதனுடைய மனது இலகாமல் ஷைத்தான் கெடுத்து கொண்டு இருக்கிறான். அதில் 2ல் 54வது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, என் சமுதாயமே, காளைக்கன்றை கடவுளாக கற்பனை செய்ததன் மூலம் உங்களுக்கு தீங்கிழைத்து விட்டீர்கள். எனவே உங்களை படைத்த இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள், உங்களையே கொன்றுவிடுங்கள். இதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நல்லது என்று மூசா தமது சமுதாயத்திற்கு கூறியதை நினைவூட்டுவீராக. அவன் உங்களை மன்னித்தான், அவனை மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையோன். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூசாவே, அல்லாஹ்வை நேரில் பார்க்காதவரை உம்மை நம்பவே மாட்டோம் என்று நீங்கள் கூறிய போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலே உங்களை இடைமுழுக்க தாக்கியது. அல்லாஹ் யாருடைய உள்ளத்தில் இலகுவை கொடுக்குறானோ கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, வாழ்க்கையில் எவ்விதமான பிரதிபலிப்பையும் தராது அப்படின்னா உள்ளத்துக்குள்ளே இறங்கலை, நான் அடுத்தவங்களுக்குள்ளே இறங்கணும்னா உள்ள மேம்படுத்தி ஆகணும். நம்ம இந்த குரானை படிக்கும்போது நம்மளுடைய கண்கள்லேருந்து கண்டிப்பாக கண்ணீர் வரணும். அதுதான் நம்மளை மாற்றக்கூடியதாக நம்ம உணர முடியும். அதே உள்ளம் சரியாக இருந்துச்சுன்னா இந்த குரானை பார்த்த உடனே நம்மளுடைய மனசில் ஒரு மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி மூசா நபி வரலாறில் மூசா நபிக்கும் ஃபிரௌனுக்கும் மூசா நபிக்கும் இடையில் அந்த போட்டி நடக்குது. சூனியக்காரங்க எல்லாம் வராங்க, எதிர்த்தரப்பில் வராங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த இஸ்ரேலர்கள் எதிர்த்தரப்பில் மூசாவுடைய சமுதாயம் அவங்கள விடுதலைக்காகத்தான் மூசா நபியை அனுப்பி பாடுபட்டாங்க. அந்த டீமில் உள்ளவங்களே
விரும்பி இப்போ நேர்மையாக அவங்க கண்டுக்க முடியலை. ஆனால் சூனியக்காரங்க மூசா நபி அனுப்பி என்னுடைய டீம் இல்லை, அவங்க யாருன்னு கேட்டால் எதிரி டீமில் இருக்காங்க, மூசா நபி தோற்கடிக்கிறதுக்காண்டி வராங்க, பேரம் பேசிட்டு வராங்க, ஃபிரௌனுடைய ஆட்களாக வராங்க, நாங்கள் ஜெயிச்சா எங்களுக்கு என்ன அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. நம்ம பக்கத்தில் வச்சுருக்கோம்ப்பா அப்படின்னு அவங்களுக்கு பரிசுகளை எல்லாம் அள்ளி கொடுத்து எல்லாத்தையும் கொடுக்கணும் வச்சுருக்காங்க. என்ன நடந்துச்சு போட்டியில் நடக்குது அப்படின்னா, அவங்க கையில் இந்த கைத்தடியை போடுறாங்க, பாம்பு மாதிரி தெரியுது. அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் போடுங்க அப்படிங்கிறான். மூசா நபி போடுறாங்க. போட்டோன்னே பாம்பு வந்து கைத்தை எல்லாத்தையும் அள்ளி முழுங்கிடுச்சு. பார்த்தாங்க, அவ்வளோதான், இது சூனியக்காரங்க இல்லைப்பா, இது சூனியம் இல்லை. சூனியக்காரங்க எல்லாம் உண்மையை பார்த்த உடனே எல்லாம் போட்டு விழுந்துட்டாங்க, சரணடைஞ்சிட்டாங்க. அப்போ நமக்கு இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்படி தான் நம்மளுடைய உள்ளம் வந்து இலகணும். இலகுச்சின்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றம் இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறான்ல 59:21 வசனமா, இந்த குரானை ஒரு மலையின் மீது நாம் இறக்கியிருந்தால் அது அல்லாஹ்வின் அச்சத்தால் பணிந்து நொறுங்கி விடுவதை காண்பீர். மனிதர்கள் சிந்திப்பதற்காக இந்த உதாரணங்களை அவர்களுக்கு கூறுகிறோம். எனவே நம்ம அல்லாஹ்வுடைய குரானை நம்ம படித்து திறக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளம் இலகி நம்மளுடைய உள்ளம் இலகி நம்ம கண்களில் கண்ணீர் வரும் அளவிற்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.